இருந்து இந்த ஆர்டர் வாங்கி தான் சார் நாங்கள் அளந்து எங்களுக்குள்ளே பிரித்து வச்சுக்கிறோம் சார். நாங்கள் குமார் நான் திருப்பி சொல்கிறேன், புரியுதா இல்லையா உனக்கு? சரி சார், நீங்கள் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது சார். எத்தனை வா 4 பேர் இப்போ பிரச்சனைன்னு வரக்கூடாது. பிரச்சனைன்னு வந்துச்சு, அப்போ தீர்வு பார்க்கணும். இப்போவே தீர்வு பார்க்க முடியாது. உன்னை மொத்தமாக எடுக்க சொல்லலை, பூட்டு ஓபன் பண்ணி விட்டுரு. இப்போ என்ன சுத்தி நான் குறைஞ்சு போடுமா? அது பூட்டு திறந்தா இப்போ என்னப்பா பேசுற? என்ன சார் பண்ணீங்க? இது அதை மூடி கொடுத்துறேன்பா. மூடி கொடுத்துறேன் சார். ஏப்பா இப்போ தான் சொல்றேன்பா, மூடி கொடுத்துறேன்பா. இன்னும் என்னப்பா என்ன பண்ண திறந்து விட்டாக்கா? இல்லப்பா, நான் மூடி கொடுத்துறேன். இப்பவே மூடி கொடுத்துறேன்பா, இப்பவே மூடிறேன்பா. நம்ம தான் பண்ணது தப்பு தான் திறந்ததுன்னு சொல்லிட்டோம்ல. நீங்களே பண்ண மாதிரி தெரியல சார். நீங்க ஒரு அதிகாரி உங்களுக்கு கட் போறேன் சார். நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் உனக்கு என்ன சொன்னேன்? எப்பா நாங்க இப்படி தான் பண்ணுவோம்னு சொன்னேனா? நான் மூடிறேன்பா, தப்பு தான்பா பண்ணது, மூடிறோம்பான்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறீங்க? சொன்னா நாங்க பண்ணி கொடுத்துட போறோம். இப்போ சார் நீங்க அளந்து சார், நாங்க தெரியாம பண்ணிட்டோம். நீங்க அளந்து சார், அளந்து நான் அத பாரு, உன் இடம் இருக்குன்னு தெரியாம நாங்க பண்ணிட்டோம். சரியா? நீ இது மாதிரி கேப்ப எனக்கு தெரியாது. மூடிறோம் இல்லப்பா, மூடிறோம். இப்போ நீங்க பேசுறது நல்லா இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க சார். இது நான் மூடி வச்சுக்கிறேன். என் மேல தப்பு இருந்தாங்கன்னு சொல்லுங்க, நானே திறந்து விட்டுப்பா. நீ நானே திறந்து விட்டு நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றோமே. வண்டி வரதுக்கு அவன் எடுத்துட்டான்பா, இது நாங்க எடுக்க சொல்லல. வண்டி வரதுக்கு அவன் எடுத்துட்டான், தப்பு நடந்து போச்சு, அதை மூடி விட்டுறோம். நாங்க வேற இன்னும் என்ன பண்ணணும்ன்ற? இப்போ நாங்க பண்ண தப்பு ஒத்துக்கிறோம்ல, தெரியாம நடந்து போச்சுப்பா. சரிப்பா, பண்ண ஒத்துங்களா சார்? அதுதான் பண்ண ஒத்துங்களா? அதை பண்ணதான் விட்டு நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க தான் சொல்லிட்டோமே, திறந்து விடு. இப்போதைக்கு நீ திறந்து வை, 4 பேர் வாங்க பேசி என்னன்னு முடிவு. நீங்க அளங்க சார், நீங்க அளந்துட்டு நீங்க எந்தாண்ட வந்துச்சுன்னா நான் போரா கூட விட்டுறேன் சார். நான் திறந்தே விட்டுறேன் சார். அளக்கிறதுக்கு நாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றோம், புரியுதா? நீ சொன்ன உடனே அது வரைக்கும் இருக்கட்டும், நான் விட்டுறேன். நீங்க ரோடே மொத்தம் தூக்கி ஸ்டேஷன்ல போட்டு விட்டுருவோம். தூக்கி மொத்தம் ஸ்டேஷன்ல நீ பேசுற பேர் எல்லாம் பேச முடியாது. திறந்து விடுங்க, திறந்து பூட்டை திறந்து விடுங்க. உங்களை யாரும் எடுக்க சொல்லல. ஒண்டியில சார் 3-4 மாதிரி கேளுங்க சார். சொல்றது கேட்டுவா. நீ எங்களுக்கு சட்டம் சொல்லாத. நீ பேசுனா நாங்க திரும்ப ஸ்டேஷன்ல வச்சுட்டு அங்க பேசிக்கலாம் பண்ணிடுவோம். நீ அங்க போய் எடுத்து பண்ணிடுவோம். நீ பூட்டை திறந்து விட்டனா பப்ளிக் போறது டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நாங்கள் ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சிடுவோம். நீங்க 4 இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் வாங்க பேசி நீங்க அளந்து என்ன இருக்குதும் கிளியர் பண்ணி விடலாம். ரொம்ப இப்போ விதண்டாதான் பேசுறோம்னா அப்புறம் இவ்வளோ எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆயிடாது, புரியுதா? அது வேணா உணுவாசிங்க. அப்புறம் இருக்கிறவங்களும் அது வந்து ஒரு மாதிரி. சரி, இப்போ திறந்து விட்டா என்ன நடக்கும் சார்? அதெல்லாம் நான் திறந்து விடு, 4 பேர் வாங்க. இடமா இருக்குன்னா நாளைக்கே நீ பெரிய குடம் இது கூட போட்டுக்கணும், எவனும் கேட்கல. நாங்கள் அளந்துட்டு அப்புறம் விடலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனால் அது மாதிரி நாங்களாம் ஏற்றோம்னா உனக்கு அத்திக்கும். இது 2 பேருக்குமே இந்த 2 பேருக்குமே இந்த ஈகோ பிரச்சனை வரக்கூடாது பேசிட்டு. அந்த சர்வேர் அளந்தது தப்புன்னு சொல்றீங்களா? இப்போ அவரு நான் ஒத்துக்கிறேன். தமிழ்ல தானே சொல்றேன். சர்வேருக்கு மேல் அதிகாரி வந்து நின்னுறாரு, அவருக்கு வேலை தெரியாதா? அப்போ அவங்க எல்லாம் கணக்கா பார்த்துட்டு தான் இப்போ கூப்பிடுறாரு. சரி சார், அவர் வந்து தப்புன்னு தான் இவர் வந்துக்கிறாரு. சரி சரி சார். இப்போ ஒருத்தருக்கு சர்வே அளந்தா என்ன சொல்றேன், அவர் வந்து தப்பு அதுதான் இவர் வந்துக்கிறாரு. சரி அளங்க சார். இங்க பாரு குமார், நாங்களா ஏத்தோம்னா இது வந்து ஈகோ பிரச்சனை வந்துடும். சரியா? நீ திறந்து விடு, வா, எல்லாம் பேசி பணம் எல்லாம் கட்டி எல்லாம் அளந்துடலாம். அளந்ததுக்கப்புறம் உன் இடம் வச்சுனா நாங்களே நிற்கிறோம். நீ காம்பவுண்ட் போட்டுக்கோ. உன்னை யாரும் உனக்கு தொலை கொடுக்கல, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, யாரும் இங்கே வரமாட்டாங்க, புரியுதா? சார் அவங்களுக்கு தம்பி நீ தானா? சரி சரி, இப்பதான் கிளம்பிட்ட சொன்ன கத்தி நிச்சு. ஆனால் கம்னருமா ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது. நீ எதுவும் இது பண்ணாத. இது முடிவு. அது இப்போ கம்ப்ளைண்ட்னு வந்துச்சு. இப்போ நாங்கள் அது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ முடிவு எடுக்கிற சூழ்நிலை இல்லை. இப்போ திறந்து விடு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அடுத்த வாரம் முடிவு எடுத்துக்கலாம். சாவி எடுத்து திறந்து விடு. போ. என்கிட்ட இல்லை சார் சாவி, மெட்ராஸில் இருக்கிறவங்க தான் சார். சரி, அந்த பூட்டை ஓடிப்பா. ராஜேந்திரா ஓடிங்க சார். ராஜேந்திரா பூட்டை வச்சு விடு. பூட்டை வச்சு விடுக்கா. பூட்டை வச்சு இப்படி திறந்து விடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏப்பா வாங்கி வச்சு வாட்ஸ்அப் மறுபடியும் பூட்டு போட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துரு, இல்லைன்னா ரிப்போர்ட் ஒன்று வாங்கி கொடுத்துரு. இந்த மாதிரி பிரச்சனை இப்போ இருங்க, இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வியோ சார். உண்மையிலே என்கிட்ட இல்லை சார். சார் ரைட் விடுப்பா, பா துறப்பா. இது ராஜேந்திரா வாங்கி வந்து துறப்பாத. பா யாரும் அங்கே போய் கலெக்டா பண்ணாதீங்கப்பா. ஏப்பா கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் விஓ கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்கே வச்சு பேசிக்கலாம். என்னங்க சொல்றீங்க? அவ்வளோதான்.
யாரும் இங்கே இப்போ சும்மா திறந்துட்டாங்கிறது இந்த பக்கம் தேவையில்லாமல் போயிட்டு வரது தொல்லை யாரும் கொடுக்காதீங்க. அதுவும் வயசான கேள்வியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. சும்மா தேவையில்லாமல் தொல்லை கொடுக்காதீங்க. ஏய் தப்பா டேய் சின்னது எத்துனோடா டேய் வச்சிட போறீங்கடா பையா. பாப்பா ராஜேந்திரா நீ போ, நீ போ. வீடியோ விடு. அப்பா இன்னும் அந்த மண் அவ்வளோதானப்பா, இன்னும் தள்ளமா குமார் போதுமா? சார் எது ஒன்றாலும் செய்வாங்க சார் அவங்க. நான் என்ன சார் பண்ண எப்பா முடியும்? இன்னும் மண்ணு தள்ளணுமா? தள்ளலாம் சொல்லு, இப்போ தள்ள சொல்லிடுறாங்க கையோட. நீ அவங்க கிட்ட ஏன் கேட்குற, எங்க கிட்ட சொல்லி நாங்கள் பண்ணிடுறோம் சார். நீங்க வந்த பிற்பாடு தான் சார் தள்ளினாங்க. எப்பா அப்ப எனக்கு என்ன சார் எடுத்தாங்க உங்களுக்கு மண்ணு போடணுமா சொல்லி போட்டு விட்டலாம். இப்போ நேரா வழி போறதா என்ன சார்? அது சொல்லுங்க. நேரா என்ன இருக்கா? வழியெல்லாம் உங்களுக்கு என்ன வழி இருக்கா சொல்லுங்க. கிடையவே கிடையாது. அதெல்லாம் வழியெல்லாம் வழி இருக்குன்னு சொல்லலாம் அவங்க. அப்புறம் எப்படி சும்மா சொல்ல கூடாது. எப்படி சார் தள்ளினாங்க? வண்டி அப்படி வரதுக்காக ஓபன் பண்ணாங்க அவங்க. எப்படி ஜேசிபி தான் சும்மா தான் ஏத்தி ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? அவங்க பக்கத்துல இருக்காரு. நாங்க ஒண்ணா கூட போயிடுவோம். நீ வேற ஆளு. அவங்க நாங்க ஒண்ணா கூட போயிடுவோம். புரியுதா? ஏன்டா நீங்க திறந்தீங்க? பண்ணலாமாடா அந்த போதல எந்த பக்கம்டா போனீங்க வண்டி எடுத்துக்கிட்டு? ஏன்டா சும்மா இந்த மல்லாட்டில் எதுவுமே இப்போ மவுசில் வச்சுக்கிறீங்களா சார்? நீ திறந்து போங்க சார். நீங்கள் உடச்சிக்கின்னு கூட வழி கூட போய் எந்தில் கூட போங்க சார், வேணான்னு சொல்ல. ஆனால் இதுக்கு என்ன சார் பண்ணுறது? ஏம்பா அதான் மூடி கொடுத்துருமாப்பா. இன்னும் என்ன பண்ண சொல்லு பண்ணி கொடுக்க சொல்கிறேன். மண்ணு போடணுமா? பயிரில் இந்த மாதிரி பண்ணால் என்ன சார்? என்னப்பா இது வரைக்கும் அவங்க கிட்ட என்ன போய் கரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை அவங்க தள்ளிட்டு கூட வரலாம். பயிர் வச்சு நாங்கள் எப்படி சார் நம்பி இங்கே பயிர் வைக்க முடியும்? இல்ல இப்ப என்ன ஆச்சுன்ற புரியல. இந்த மாதிரி நாங்க எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ என்ன ஆச்சுன்ற இப்போ புரியல. எதுவுமே சொல்ல வந்து அவங்க பண்ணாரு இந்த மாதிரி மலாட்டு பூரா நாசம் பண்ணா நாளைக்கு நாங்க எதை நம்பி பயிர் வச்சுட்டு போறது? எதனா ஒண்ணா நாங்க யார்கிட்ட போய் நாங்க கேட்கறது? நாங்க இப்போ நாங்க தானே போவோம். உங்களுக்குனா கூட நாங்க தானே வரணும். நீ யார்கிட்ட எங்ககிட்ட தான் கேட்கணும். நீ யார்கிட்ட இப்போ வண்டி வரதுக்கு திறந்துட்டோம். இப்போ வண்டி போட்டு வேற வழியில் அப்படி ஏறி கூட வந்துருக்கலாம் சார்.